வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். என்னாகமம் 28ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரம். இந்த 2 அதிகாரங்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் காணிக்கைகளை குறித்தும் பண்டிகைகளை குறித்தும் பேசுகின்றார். பாருங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனத்தின் புதிய சந்ததியான மக்கள் இப்பொழுது கானானுக்குள்ளே பிரவேசிக்க இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் கானானுக்கு நேராக போகும் முன்பதாக ஆண்டவருக்கு என்னென்ன காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும், என்னென்ன பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்த காரியங்களையும் இப்பொழுது மறுபடியும் நினைப்பூட்டுகின்றார். இந்த கொடுக்கப்பட்ட விவரங்களிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் குறித்து கொள்ள முடியும். அதாவது, முதலாவதாக ஒவ்வொரு நாளும் செலுத்தப்பட வேண்டிய காணிக்கைகள், இரண்டாவதாக ஒவ்வொரு வாரமும் செலுத்தப்பட வேண்டிய காணிக்கைகள், மூன்றாவதாக ஒவ்வொரு மாதமும் செலுத்தப்பட வேண்டிய காணிக்கைகள், கடைசியாக ஒவ்வொரு வருஷமும் செலுத்தப்பட வேண்டிய காணிக்கைகள். 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தால் தினமும் செலுத்தப்பட வேண்டிய காணிக்கைகளை ஆண்டவர் சொல்லுகின்றார். அதே 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வாசித்து பார்த்தால் வாரங்களிலே செலுத்தப்பட வேண்டிய காணிக்கைகள். 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனத்தில் ஒவ்வொரு மாதமும் என்று சொல்லலாம். 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் செலுத்தப்பட வேண்டிய காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசுகின்றார். அதாவது, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களுடைய வாழ்நாளையும் அவருடைய வருஷத்தையும் எப்படி அவர்கள் பகுதி பகுதிகளாக பிரித்து அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை திட்டமிட்டபடி நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நண்பர்களே, நாம் அவ்வப்போது ஆண்டவரை துதிப்பது, ஆராதிப்பது, கர்த்தரிடத்தில் வருவது, ஜெபிப்பது நல்ல ஒரு காரியம். இப்படியாக நாம் திடீரென்று அவ்வப்போது ஆண்டவரை தேடும்போது அநேக நேரங்களில் ஆண்டவருடைய சமூகத்தையும் ஆண்டவருடைய பலனையும் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் ஆராதனை, கர்த்தரை தேடுவது, கர்த்தரை தொழுது கொள்வது ஒரு குறிப்பிட்ட முறையில் இருக்க வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பூமிக்குரிய வாழ்க்கையை கவனித்து பார்க்கும்போது அவர் வழக்கத்தின்படியே ஜெபாலயத்திற்கு போனார் என்று அடிக்கடி அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அதாவது, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியங்களை ஒரு முறையாக செய்ததை நாம் பார்க்கின்றோம். வழக்கத்தின்படி அவர் செய்தார் என்று பார்க்கின்றோம். ஆகவே நண்பர்களே, தினந்தோறும் வேதத்தை வாசிப்பது, ஒரு வழக்கத்தின்படி ஆலயத்திற்கு செல்வது, ஒரு முறையாக ஜெபிப்பது, குறிப்பிட்ட நாட்களில் ஆவிக்குரிய காரியங்களை நாம் திட்டமிட்டு செய்வது, இப்படிப்பட்ட ஒரு முறையான கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையை படிப்படியாக உயர்த்தி வளர செய்யும் என்பதில் சந்தேகமில்லை. இரண்டாவதாக, ஆண்டவர் இந்த காணிக்கைகளை பற்றி பேசும்போது தொடர்ந்தேர்ச்சியாய் பயன்படுத்தும் ஒரு வார்த்தை என்னவென்றால், இந்த பலிகள் எல்லாம் கர்த்தருக்கு சுகந்த வாசனைக்கான பலி என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகின்றபடி இந்த பலிகள் எல்லாம் குறிப்பிட்ட சரியான முறைகளில் அது செலுத்தப்பட வேண்டும். அப்படி ஆண்டவர் சொன்னபடி சரியான விதத்தில் இந்த பலிகள் செலுத்தப்படுமானால் அவைகள் அப்பொழுது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான பலியாக இருக்கும். நண்பர்களே, ஒரு விசுவாசியினுடைய ஆசையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாய் இருப்பதுதான், கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பதுதான். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது ஒரு கிறிஸ்தவ விசுவாசி எப்படியாக தன்னுடைய சரீரத்தையே ஜீவபலியாய் ஒப்பு கொடுப்பதினாலே பரிசுத்தம் பிரியமான பலியாக ஆண்டவருக்கு இருக்க முடியும் என்று நாம் பார்க்கின்றோம். பரிசுத்தமும் பிரியமான ஒரு பலியாய் இருந்து ஆண்டவருக்கு ஏற்ற ஆராதனை செலுத்த முடியும் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படியானால் புதிய ஏற்பாட்டில்
முறையான பலி என்ன என்று நாம் கேட்போமானால், நம்முடைய சரீரங்களை ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் ஒப்பு கொடுத்து பரிசுத்தமான வாழ்க்கையை வாழுகின்ற ஜீவ பலியான வாழ்க்கை தான் கர்த்தருக்கு தகுதியான வாழ்க்கை. இந்த சரியான பலியின் மூலமாய்தான் தேவன் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையின் மூலமாக ஒரு சுகந்த வாசனையை நுகருகிறார், பெற்றுக்கொள்ளுகிறார் என்று நாம் சொல்லலாம். ஆகவே இன்றைக்கும் விசுவாசிகள் இந்த சரியான விதத்தில் தங்களுடைய வாழ்க்கையை நடத்த முயற்சி செய்கின்றார்கள். பரிசுத்தமான வாழ்க்கையின் மூலமாக தேவனுக்கு சுகந்த வாசனையாயிருக்க முயற்சி செய்கின்றார்கள். மூன்றாவதாக, இந்த பலிகளை குறித்து நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் சிறப்பானதை கேட்கிறார் என்று பார்க்கின்றோம். பழுதற்ற ஆட்டுக்குட்டியை கேட்கின்றார். அது மாத்திரமல்லாமல் பிசைந்த மாவாகிய மெல்லிய மாவை ஆண்டவர் கொண்டு வர சொல்லுகின்றார். அப்படி என்றால் நல்ல உயர்ந்த சிறந்த மாவை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார். அது மாத்திரமல்லாமல் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இடித்து பிழிந்த எண்ணெய் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது சுத்தமான எண்ணெயை ஆண்டவர் கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் இந்த பலிகளை குறித்து பேசும்போது சொல்லுகின்றார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு சிறப்பான பலிகளை கொண்டு வருவதன் மூலம் தேவன் சிறப்பானவர், தேவன் சிறப்பானதற்கு தகுதியானவர் என்று சொல்லுகிறார்கள். நண்பர்களே, விசுவாசிகளும் ஆண்டவருக்கு சிறப்பானதை கொடுப்பதில் அவர்கள் மிகவும் கவனமாய் இருக்கின்றார்கள். கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது, வேலை செய்கின்ற விசுவாசிகளை குறித்து பவுல் அப்போஸ்தலன் பேசும்போது, வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடே ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமான பலனை கர்த்தரால் பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே இன்றைக்கும் வேலை செய்கின்ற விசுவாசிகள் கர்த்தருக்கென்று தங்களுடைய வேலைகளை செய்கின்றார்கள். ஆகவே மனப்பூர்வமாய் செய்து சிறந்த விதமாய் தங்களுடைய வேலையும் செய்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே பவுல் இன்னொரு இடத்தில் சொன்னது போல, எதை செய்தாலும் புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று நமக்கு போதிக்கின்றார். கடைசியாக 4ஆவதாக, நாம் முன்பு சொன்னது போல தினமும் பலிகளை செலுத்த வேண்டும். ஒவ்வொரு வாரமும் பலி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு மாதமும் பலி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு வருஷமும் வித்தியாசமான பலிகளை வித்தியாசமான பண்டிகைகளின் நாட்களில் கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லும்போது, சிலர் அதிகப்படியான பாரமான காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறாரோ என்று யோசிக்கலாம். இத்தனை பலிகளை ஆண்டவர் கேட்கின்றாரே என்று இந்த அதிகாரத்தை படிக்கும்போது சிலருக்கு தோன்றலாம். நண்பர்களே, பாருங்கள், ஆண்டவர் அதிகமான பலிகளை கொண்டு வர சொன்னது போல தெரிந்தாலும் இது அன்றைக்கு கேட்டுக்கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி தோன்றியிருக்காது. உண்மையில் அவர்களுடைய காதுகளில் எப்படி இது தொனித்திருக்கும் என்றால், ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல செழிப்பான தேசத்தை கொடுப்பார், அதில் அதிகமான செழிப்பு இருப்பதனால் நாம் இத்தனை காணிக்கைகளை கொண்டு வருவது ஒரு லேசான காரியம் என்றே தோன்றியிருக்கும். பாருங்கள், உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10-12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு
திருப்தியாகும் போது என்று நாம் வாசிக்கின்றோம். அதாவது ஆண்டவர் அநேக காரியங்களை கேட்டது போல தெரிந்தாலும் ஆண்டவர் முதலாவது அவர்களுக்கு செழிப்பை கொடுத்து விட்டு தான் இதை கேட்டார் என்பதை பார்க்கின்றோம். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது ஒரு பெரிய பாரமாய் தெரிந்திருக்காது. நண்பர்களே, ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கும் எந்த ஒரு காரியமும் நமக்கு நிச்சயம் பாரமாய் இருக்காது. ஏனென்றால் ஆண்டவர் கொடுக்காததை அவர் கேட்பது கிடையாது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல என்று போடப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக ஆண்டவர் நம்மால் கொடுக்க முடியாத காரியங்களை நம்மிடத்தில் கேட்பதில்லை. ஒரு விசுவாசியை முதலாவது கர்த்தர் நன்கு ஆசீர்வதிக்கின்றார், பின்புதான் அவனிடத்திலிருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். நண்பர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையே ஆண்டவருக்கு பலியாக காணிக்கையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். தினந்தோறும், வாரந்தோறும், மாதந்தோறும், வருஷந்தோறும் நாம் கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் இருக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகின்றார். உண்மையாக ஒரு விசுவாசி கர்த்தருக்கென்று தன்னை அர்ப்பணித்து கர்த்தருக்கு சுகந்த வாசனையாய் இருக்க ஒவ்வொரு நாளும் சிறப்பானதை கர்த்தருக்கு கொடுத்து, பாரத்தோடு அல்ல, கட்டாயத்தோடு அல்ல, ஆண்டவருக்கு மனப்பூர்வமாய் வாழுகின்றான். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.